அண்ணன் வந்து உங்களை அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருக்காங்க. அவங்க எப்படி களத்துல இறங்கி வேலை செய்றது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. ஏன்னா இது மற்றவர்கள் வந்து இதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி அதை பொருட்படுத்தல. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறேன்னா, இதற்கு முன்பாக எனக்கு இந்த அரசியல் மீது இருந்த தேவை விட இப்பொழுதுதான் எனக்கு இந்த அரசியல் அதிகமாக தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பாக நான் நான் என்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருப்பேன். ஆனா இப்ப என் பிள்ளை வெளியே வரப்போகுது. என்னுடைய பிள்ளைக்கு இங்கு சுவாசிப்பதற்கு நல்ல சுத்தமான காற்று இல்ல. குடிப்பதற்கு தூய குடிநீர் இல்ல. என் பிள்ளை வெளியே வந்துச்சுன்னா சாப்பிடுறதுக்கு நஞ்சு இல்லாத உணவு கிடையாது. என் பிள்ளைக்கு நல்ல மழை வருவதற்கு சிறந்த மலைகள் இல்ல. மலைகள் எல்லாம் குடைத்து கன்னியாகுமரிக்கும் கேரளாவுக்கு ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தேனியில இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் குடைஞ்சு எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து எல்லாமே இந்த நிலமே ஒட்டுமொத்தமாக பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கு. அப்ப நாளைக்கு இன்னும் 20 ஆண்டுகள் நான் வாழ்றதுக்கு இருக்கும். ஆனா என் பிள்ளை வாழ்றதுக்கு இங்க இல்லையா? அப்ப நான் வந்து என் தலைவனை பார்த்தா போதும்னு வந்து என் குழந்தை இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் அரசியலுக்கு வரல. மாறா என்னுடைய பிள்ளை நலமாக வாழணும்னு இந்த களத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளை என் வயிற்றுல வளரக்கூடிய பிள்ளை நாளைக்கு வெளியே வரும்போது ஒரு ஆகச்சிறந்த நிலத்துல வாழணும். அதுக்கு தேவையான தற்சார்பு பொருளாதாரத்துல என்னுடைய பிள்ளைக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கணும், நல்ல கல்வி கிடைக்கணும், நல்ல மருத்துவம் கிடைக்கணும், நல்ல குடிநீர் கிடைக்கணும் இந்த களத்துல வந்து நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து நான் பாபநாசம் நான் எல்லாருக்கும் சொல்றது தான், நான் பாபநாசம் தொகுதியுடைய மகள் இல்லை. ஆனா பாபநாசம் தொகுதிக்கு நான் மருமகளாக போயிருக்கிறேன். முதல்ல வந்து நான் வந்து பாபநாசம் தொகுதியில போட்டியிடுறதே தப்புன்னா, பாபநாசம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிர்லாவே பாபநாசம் தொகுதி கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிர்லா அவர்களே பாபநாசம் தொகுதி கிடையாது. இப்ப நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறதே சிக்கல். நான் எப்படி பார்த்தாலும் நான் பாபநாசத்துல நின்னாலும் தமிழ் பெண் தான், நான் வேலூர்ல நின்னாலும் தமிழ் பெண் தான், நான் சென்னையில நின்னாலும் தமிழ் பெண் தான், நான் கன்னியாகுமரியில நின்னாலும் தமிழ் பெண் தான். நான் இந்த நிலத்துல என்னுடைய நிலத்துல நான் நிக்கிறதே இங்க சிக்கல்னா, இங்க ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சராகவே இருந்துட்டு போயிருக்காங்களே. அவர்களுக்கு இந்த நிலத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. மொழிவாரியாக 1956 மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இந்த நிலத்தினுடைய சிறுபான்மையினர் அவர்களே வந்து இந்த நிலத்துல வந்து ஆண்டுட்டு போயிருக்காங்க. நான் இந்த மண்ணின் மகள், நான் இந்த நிலத்துல எங்க நின்று சிக்கல் இருக்கு. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த பாஜக பி டீம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த தேர்தலில் வந்து அதிகமா அது பெருசா சொல்லல. அது ஒரு வேலை இப்ப ஆரம்பிச்ச உடனே இல்ல சொல்லலன்னு நீங்க நினைக்கிறீங்க. சங்கி பரப்புரை ஆரம்பிச்ச பிறகு அது பெருசா வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த முறை அது எடுபடும் அதாவது அவர்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவுடைய பிடிஎம், நாம் தமிழர் கட்சி வந்து சங்கி அப்படின்னு சொல்றதை தவிர அவர்கள்ட்ட வேற ஆயுதம் கிடையாது. ஏன்னா எங்களை கருத்தியால உங்களால எதிர்க்க முடியாது, எங்களை கொள்கையால உங்களால எதிர்க்க முடியாது, எங்களுடைய கொள்கைகள் தவறுன்னு அவங்களால சொல்ல முடியாது, எங்களுடைய கோட்பாடு தவறுன்னு சொல்ல முடியாது, ஆட்சி வரைவு தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா இவங்க பிஜேபி பிடிஎம் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஆனா இந்த முறையும் அவங்க அதான் சொல்ல போறாங்க. அதை தவிர அவங்கள்ட்ட வேற அவதூறு கிடையாது. அந்த அவதூறை தவிர அதான் அவங்க உறுதியா கையில எடுக்க போறாங்க. ஆனா அதை எதிர்கொள்றதுக்கான ஆற்றல் எங்களுக்கு. இப்போ புதிதா விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு. அவர் வந்து உங்களை களத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப தொடர்ச்சியா யார் களத்துல இருக்க களத்துல இல்லைன்றது மக்களுக்கு தெரியும்ல. எல்லா போராட்டங்களும் கட்சி துவங்கி 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த 2 ஆண்டு காலத்துல விஜய் முன்னின்று நிகழ்த்திய போராட்டம்னு ஒரு போராட்டம் சொல்ல முடியுமா? விஜய் மக்களோடு மக்களாக நின்றார்னு ஏதாவது ஒரு போராட்ட காலத்துல நீங்க சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லை. 2 நிமிடம் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி விஜய் இந்த களத்துல மக்களுக்காக நின்றதுன்னு நீங்க எதை சொல்லுவீங்க? இப்ப மக்கள் சந்திப்பு தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேலூர்ல இல்ல அவர் மக்கள் சந்திப்பு பண்ணல. இப்ப எப்படின்னா திருநெல்வேலிக்கு போனாருன்னா அங்க அல்வா தாங்க ஸ்பெஷல் அப்படின்னு பேசுவாரு. திண்டுக்கலுக்கு போனாருன்னா அங்க பூட்டு தாங்க ஸ்பெஷல்னு பேசுவார். அதை தாண்டி அவர் மக்களுடைய சிக்கலை என்ன பேசியிருக்காரு? இந்த இப்ப தமிழ்நாட்டுடைய பிரதான சிக்கல்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவு இதற்கெல்லாம் விஜய் முன்வைக்கிற தீர்வு என்ன? குறைந்தபட்சமா தொகுதிகளுக்கு போறாருல, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு அவர் முன்வைக்கிற தீர்வு என்ன? பிரச்சனையை பேசுறீங்க, பிரச்சனையை பேசுறதுக்கு தான் இங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்க முன்வைக்கக்கூடிய தீர்வு என்ன? ஒரு தலைவரா வராரு, நான் வந்து நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக போறேன்றாரு. இதுவரைக்கும் தன்னுடைய தொண்டர்களை கூட கை குலுக்காத ஒருவர் நாளைக்கு மக்களிடத்துல எப்படி கை குலுக்குவாரு? மக்களிடத்துல எப்படி போய் சேருவாரு? அவரெல்லாம் வந்து நம்ம உண்மையிலேயே களத்துல யார் இருக்கா களத்துல இல்லைங்கிறது மக்களுக்கு இல்ல. அவங்க வெளியில வந்தாலே அவருக்கு வந்து நிறைய அழுத்தங்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க. அவர்களுக்கான சரியான இடம் கொடுப்பதில்லை. நேரம் வந்து மதிய நேரத்தை ஒதுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயம் உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி அதிக அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உட்பட்டு இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் தான். எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சம் கூட 2016 நாம் தமிழர் கட்சி கிடைக்கல. இன்றைக்கு விஜய்க்கு அவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்குது. இவர்கள் பேசக்கூடியதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அனுமதி கிடைக்கல, எங்களுக்கு இடம் கிடைக்கல. உண்மையிலே அவர்களுக்கு கட்சி நடத்த தெரியல. அதுதான் உண்மை. அவர்களுக்கு ஒரு கட்சி எப்படி இருக்கணும், ஒரு கட்சி எப்படி அனுமதி வாங்கணும் எதுவும் தெரியல. ஒரு கட்சி நடத்த தெரியல. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு கோமாளி வந்து ஒரு சர்க்கஸ், ஒரு கோமாளி வந்து ஒரு அரசவைக்குள்ள போயிட்டா அவர் ஒருபோதும் வந்து அரசன் ஆயிட மாட்டாரு. மாறாக அந்த அரண்மனை தான் வந்து சர்க்கஸ் கூடாரமாக மாறும். அது மாதிரி விஜய் அந்த அரசியலுக்கு வந்ததுனால அரசியல் தான் கேலி கூத்தாயிருக்கே தவிர விஜய்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இப்பொழுது வரைக்கும் இல்லை. விஜய் வந்து ஒருபோதும் ஒரு மக்கள் தலைவராகவோ ஒரு மாஸ் லீடராகவோ ஆக போறது இல்லை. ஏன்னா விஜய் வந்து ஒரு கார்பரேட் பாலிடிக்ஸ் பண்றாரு. மக்களோடு மக்களாக இணைந்திருக்கிற அரசியலை இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து தொடரவே இல்லை. மக்களோடு மக்களாக விஜய் எந்த காலத்துலையும் நிற்கல. அப்ப நீங்க அவர் குறித்து நம்ம விஜய் குறித்து நம்ம அரசியல்ல பேசுறதே நேர விரயம்னு நான் நினைக்கிறேன்.
தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்து நின்றுட்டு இருக்கீங்க. இது வேற வந்து ஓட் பர்சன்டேஜ்ங்கிறது கூடுது. ஆனா வெற்றி அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கிடைக்கல. இந்த 26 தேர்தலாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? வெற்றி அப்படின்றது வந்து எளிதில் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு ஆலமரம் போல நாம் தமிழர் கட்சி வளருது. அடுத்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கு. 2016 இருந்து 2019, 2021, 2024 அது போக பல இடைத்தேர்தல்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அப்படி இருக்கப்போ 2026 மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல, இத்தனை முறையும் தனிச்சு நிற்கிறாங்க, ஒரே ஆட்சி வரை தான் வைக்கிறாங்க, யாரோடும் கூட்டணிக்கு போகல, அவருடைய கொள்கையை சமரசம் செய்யல, மக்களுக்காக மட்டுமே நிற்கிறாங்க அப்படின்றத உறுதியாக மக்கள் பார்ப்பாங்க. உறுதியாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அலங்கரிக்கும்.